தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னையில் மட்டும் 10,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பு. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தரப்பு வாதம். கலவரம் ஏற்படாமல் இருக்கவே திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு. உயர்நீதிமன்ற நீதிபதி மதுரை அமர்வில் தமிழக அரசு தரப்பில் விளக்கம். திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டது எப்போது என நீதிபதிகள் கேள்வி. ஆவணங்களை தாக்கல் செய்யவும் அரசுக்கு ஆணை. திருப்பரங்குன்றத்தில் காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டு. காவல்துறை பாதுகாப்பு அளிக்காததால் தான் CISF பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாகவும் விளக்கம். திருப்பரங்குன்றத்தில் நடந்த தள்ளுமுள்ளு தொடர்பாக இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 13 பேர் கைது. பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் 15 பேர் மீது வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை உபா சட்டத்தில் கைது செய்ய திருமாவளவன் கோரிக்கை. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். பாமக வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலின் போது பாமகவில் இருதரப்பு பிரச்சனை இருந்தால் சின்னம் முடக்கி வைக்கப்படும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். தங்களிடம் இருக்கும் ஆவணங்களின்படி அன்புமணிதான் பாமக தலைவர் என தேர்தல் ஆணையம் விளக்கம். அன்புமணி தலைவர் இல்லை என்றால் அதற்கான உரிய ஆவணங்களுடன் ராமதாஸ் தரப்பு அணுகலாம் என்றும் யோசனை. டெல்லியில் ராமதாஸ் தரப்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டம். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு கண்டனம். திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் வயது மூப்பின் காரணமாக சென்னையில் காலமானார். பண்பின் சிகரம் என போற்றப்பட்டவருக்கு AVM ஸ்டுடியோவில் திரைத்துறையினர் அஞ்சலி. சென்னையில் காலமான திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணனின் உடலுக்கு முதல்வர் MK ஸ்டாலின் மரியாதை. சரவணனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல். காலமான AVM சரவணன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை. நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, விஷால் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். சென்னை, திருவள்ளூர் உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை. நீலகிரி, கோவை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என தகவல். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லையில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மீஞ்சூரில் பெய்த கனமழையினால் வட்டார கல்வி அலுவலகத்திற்குள் புகுந்த வெள்ளம்.
ஆசிரியர்களின் பணிப்பதிவேடுகள் சேதமாகும் அபாயம். சென்னை பூந்தமல்லியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதி. சென்னை செங்குன்றம் அருகே சோத்துப்பாக்கம் சாலையை சூழ்ந்த மழைநீர், கழிவுநீரும் கலந்ததால் மகாமேரு நகர், சோத்துப்பாக்கம் மக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் துண்டிப்பு, அத்தியாவசிய தேவைகளுக்காக சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் மக்கள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளம் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி, அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் நிலவும் ரம்மியமான காலநிலை, விண்ணில் தழுவும் மேக கூட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் பரவசம். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். விறுவிறுப்பான சர்வதேச அரசியல் நகர்வுகளுக்கு இடையில் முக்கியத்துவம் பெறும் வருகை. தமிழக விவசாயிகளின் இயற்கை வேளாண்மை முயற்சிகளை கண்டு வியப்படைந்ததாக பிரதமர் மோடி பதிவு. சவால்களை எதிர்கொள்ள இயற்கை வேளாண்மை உதவும் என்றும் கருத்து. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அரசிடம் தெளிவான திட்டங்கள் இல்லை, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். டெல்லியில் நிலவும் காற்று மாசால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதிப்பு, மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் நிலவும் காற்று மாசுவுக்கு தீர்வு காண வலியுறுத்தல், நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிவு, 90 ரூபாய் 43 காசுகள் என்ற புதிய வீழ்ச்சியை கண்டது இந்திய ரூபாய். ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 96,160 ரூபாய்க்கு விற்பனை.
வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹1 குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி ₹200 விற்பனை. தனிப்பட்ட பாதுகாப்பு வசதிகளை பலப்படுத்திய வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ. அமெரிக்க அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நடவடிக்கை. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரி 95% நிரம்பியது. 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை உத்தரவு. மோசமான வானிலை காரணமாக அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலையில் படகை நிறுத்தி வைத்து மீனவர்கள் போராட்டம். கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க கோரிக்கை. திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள தடுப்பணை நிரம்பியது. பொதுமக்கள் குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் தடை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கோழிகளை வேட்டையாடிய சிறுத்தை. வனத்துறை நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை.